நாம் படம் பண்ணும்போது வரைக்கும் எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த படம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு நாங்க போறோம். தமிழ்நாட்டுக்கு போயிட்டு எல்லா இடத்துலயும் போய் தியேட்டர் ரெஸ்பான்ஸை பார்க்குறோம். சில தியேட்டர்ல எல்லாம் பயங்கரமா இருக்க ரெஸ்பான்ஸ், சில தியேட்டர்லாம் மக்களே வரல. இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஊர் பக்கம் எல்லாம் போனா பிளட்டை பார்த்துட்டு அப்படியே லேடிஸ் எல்லாம் டிக்கெட்டே வாங்க மாட்டேன்றாங்க. ஆனா இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும்னு சொல்லிதான் நாங்க, ஏன்னா அம்மா சென்டிமெண்ட் இருக்கிற ஒரு படம் அது. ஸோ அவங்க வந்து அப்போ ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் ஆனோம். பட் அப்போ நாங்க வந்து ஒரு மயிலாடுதுறை தான் நினைக்கிறேன், மயிலாடுதுறைக்குள்ள வந்து ஒரு அந்த தியேட்டர் ஓனர் என்ன பண்றாரு, ஃபுல்லா ஜீப்ல உட்கார வச்சு எல்லாரும் நீங்க சார் எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டே வாங்க சார் அப்படின்னு. வெக்கமா இருக்குது எனக்கு. யாருன்னே தெரியாது, நம்ம டாட்டா காட்டினோம்னா அவங்களும் யார்ப்பா இந்த பையன் அப்படிங்கிற மாதிரியே பாக்குறாங்க. பட் அப்படியே போறோம் தியேட்டர் பக்கம் போனோம்னா கூட்டம் எல்லாம் சேர ஆரம்பிச்சிச்சு. ஓரளவுக்கு மக்கள் படம் பார்த்துருக்குறாங்க, கூட சேர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நம்ம கருப்பு இருக்காருல்ல, கஞ்சா கருப்பு இருப்பார் பாத்தீங்களா, அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் அதை பாக்குறேன். நான் அவ்வளோ பயங்கரமா இருந்தது. அது பார்க்கும்போது ஒரு நல்ல உழைப்பாளி, ஒரு நல்ல டே ஜாப் பண்ணிட்டு வந்துட்டு ஏதோ மார்க்கெட் இந்த அங்க இருக்கிற இந்த காய்கறி மண்டியில இருக்கிற ஒரு மூட்டை தூக்குறவர் போல இருக்கு. அவர் வந்து என்னை கூப்பிட்டாரு. இப்படி கூப்பிட்டு நீங்க தான் ராமா அப்படின்னாரு. சொன்னா ஆமையா அப்படின்னா. அவரும் வணக்கம், அவரை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. கஞ்சா கருப்பை கூப்பிட சொன்னாங்க. ஐயோ கூப்பிடுறாங்க அவனு அப்படின்னு. ஐயா நீங்க தான் குதிரைக்காரரா அப்படின்னாங்க. சொன்னா இவர் ஆமையா அப்படின்னாரு. அவர் அப்படியே காலில் விழுந்துட்டாரு. அவரு ஐயா அப்படியே நீ வந்து எங்களை மாதிரியே பண்ணியிருக்கிய அப்படின்னு.